தேர்தல் வரும் மாநிலங்களுக்கு தந்திரமாக நிதி ஒதுக்கும் பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும் நிலையிலும் எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் மீது பாஜக அரசுக்கு அவ்வளவு வெறுப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. தமிழ்நாட்டு தேர்தலில் தோற்கப் போவதற்கு ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் என்று பாஜக அரசு நினைத்திருக்கும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உங்கள் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. 11 ஆண்டுகளா சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஏன் இப்படி? ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து உங்க ஆதரவோடு அமைய போறது திராவிட மாடல் 2.0 அரசு தான். அடுத்து அமைய உள்ள நம்ம ஆட்சி இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவோம். உங்க கனவுகளை நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றியே தருவான்.